சார், விஜய் அவர்கள் குறித்து நீங்க பேசிருக்கீங்க, சுற்றுப்பயணம் போக போறாங்கன்ட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் விஜய் அவர்களை நீங்க அழைப்பீங்களா, கொண்டு வருவீங்களா? அண்ணா இதுல ரெண்டு விஷயம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி முதல்ல இருந்து நான் சொல்றதுங்கன்னா, விஜய் அவர்களுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்ட வேறு கருத்து. ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட்ல அவங்க தனியா இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்றது, விஜய் அவர்கள் அவங்க ஐடியாலஜி ஸ்டாண்ட்ல அவங்க போகட்டும், அவங்க களத்துக்கு போகட்டும், வேலையெல்லாம் செய்யட்டும், மக்கள்கிட்ட போகட்டும். நார்த் இந்தியா போனீங்கன்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துவாங்க, டெல்லி பகுத் தூர் அப்படிம்பாங்க. லக்னோக்கெல்லாம் போனீங்கன்னா டெல்லி ரொம்ப தூரத்தில் தான் டெல்லி இருக்கு. ஏன் எனக்கு அவசரப்படுறேன்? எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்கு. எதையும் யாரும் பதட்டப்பட்டு அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதன்மை எதிரியா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அலையன்ஸ் காம்பினேஷன் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியலங்கண்ணா. இது ஒரு வெளிப்படையான பேச்சா நீங்க பாத்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறத, புதுசா ஒருத்தவங்க வாங்க வெளியே இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்றதை விட இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்றதா நம்முடைய நோக்கமா இருக்கணும். மற்றபடி இன்னும் 2-3 மாதங்கள் மிக குரூஷியலான மனுஷங்கன்னா, களத்தில் எல்லா தலைவர்களும் வர ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் தெரியும் எந்த பக்கம் போறாங்க, எந்த பக்கம் வர்றாங்க. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் தன்னுடைய பரப்புரை ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்களுக்கு களத்துக்கு வருவாங்க. நாங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறோம், இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம் வருவாங்க. அதனால பொறுத்திருப்போம், பார்ப்போம். நன்றிங்க அண்ணா. ரொம்ப அது ஒரு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு என்று பேசினேன். என்னுடைய வருத்தங்களையும் நான் தெரிவித்தேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசல்ல ஒரு 4-5 விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை, தலைவருடைய பெயரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? ஏன் காவலர்கள், அதை காவல்துறை நண்பர்கள் கையை கட்டி ஏன் வேடிக்கை பார்க்கறாங்க? 3வது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கணும். அங்க மூர்த்தி அவர்கள் போனதை இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு, கடைசியில் மூர்த்தி அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டு உள்ள அனுப்பிட்டாங்க. மூர்த்தி அவங்க போனதை எதுக்குன்னா இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு. இவங்க அந்த மாதிரி தாக்குறாங்க. இப்ப மூர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மோடி உள்ள போயிருக்கிறார். அதனால இது ரொம்ப தர்ம சங்கடம் மட்டுமல்ல. தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கே அந்த நிலைமைனா, சாதாரண பொதுமக்களை யோசிச்சு பாருங்க. டிஜிபியினுடைய அலுவலக வாசல்லே அந்த நிலைமைனா, ஒரு டீ கடையிலயோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு சகோதரிக்கு இருக்கக்கூடிய நிலைமை எடுத்து பாருங்க. இது முதலமைச்சர் நேரடியாக தலையிடணும். இது கமிஷனர் தலையிடுறாங்க, இன்ஸ்பெக்டர் தலையிடுறாங்க தாண்டி முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கூட்டணி கட்சி பேரை சொல்லி போனாங்க, அண்ணன் திருமாவளவன் அவங்க பேரை சொல்லி போனாங்க, 4 விஷக்கிருமிகள் போனாங்கன்னா, அவங்க ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க போயிருக்கிறாங்க. நம்பிக்கையில தானே அந்த கட்சி நம்மளை பாதுகாக்கும், போலீஸ் நம்மளை பாதுகாக்கும் நம்பிக்கையில போன மாதிரி இருக்கு. ஏன்னா காவல்துறை நண்பர்கள் படம் பிடிக்கிறீங்க, வெட்ட வெளிச்சமா தெரியுது, முகம் தெரியுது, முகத்தையும் மறைக்கல. அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா தைரியம் எங்கிருந்து வருது? அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். தமிழகத்தில் யாரு வேண்டுமானாலும் அவருடைய கருத்து இருக்க வைக்கலாம். பொது வெளியில அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு இது போன்ற பிரச்சனை வராது என்று. நன்றிங்க அண்ணா. இது ரொம்ப மோசமான உதாரணம் மட்டுமல்ல, இது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கையே கேள்விக்குறியாக்குது. டிஜிபியினுடைய அலுவலக வாசல், ஏன்னா மூர்த்தி அவங்க அங்க போனதே, ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க அங்க போனதே, அந்த பாமக காரர் அவருக்கு நீங்க அவருக்கு அடிச்சுட்டாங்க, வெடிகுண்டு போட்டாங்க, அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்ன போனவருக்கே அட்டாக் நடக்குதுன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தான் அர்த்தம்.